அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார். யாருக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார். முஸ்லிம்களுடைய செயல்கள் நல்லதாக இருந்தால் நல்லவனுடைய கையில் அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பார். முஸ்லிம்களுடைய செயல் கெட்டதாக இருந்தால் கெட்டவனுடைய கையில் அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பார். இதற்கு முன்னால் கெட்டவன் மையத்துகளை எரித்தான். சில நேரம் இனி வரக்கூடிய கெட்டவன் உயிரோடும் எரிக்கலாம். ஆனால் எங்களுடைய செயல்கள் சரியாக இருக்க வேண்டும். அவர் வந்தால்தான் இவர் வந்தால்தான் என்பதை விட்டுவிட்டு முஸ்லீம்கள் என்பவர்கள் புத்திசாலிகள், குர்ஆன் தெரிந்தவர்கள், புத்திசாலிகள். எப்பொழுதும் மிம்பர்களிலோ பள்ளிவாசல்களிலோ இவருக்கு வாக்களியுங்கள் அவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வதை விட்டுவிட்டு ஹதீஸை ஞாபகப்படுத்த வேண்டும், குர்ஆனை ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேறு இலாஹ் இல்லை, மாலிகுல் முலூக், அரசர்களுக்கு அரசன் நான் தான், குலூபுல் முலூக் ஃபி யதி, அரசர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் என் வசம் இருக்கிறது. இன்னல் இபாத இதா அதாஊனி ஹவ்வல்து குலூப முலூகிஹிம் பிர்ரஃபதி வர்ரஹ்மா, நீங்கள் எனது அடியார்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நான் உங்கள் ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களில் இரக்கத்தை போடுவேன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாமியனாக, இன்றைக்கு தெரியும் ஒவ்வொரு நாட்டில் உள்ளவங்களும் போடுறது, அவனுக்கு வாக்களிங்க, யோசித்து வாக்களிங்க, சிந்தித்து வாக்களிங்க, அவன் வந்தா நல்லம், கிழவன் சரி வராது, கிழவி சரி வராது, அவனை துரத்தணும் இவனை துரத்தணும், முழு பேரும் மறந்துட்டாங்க குர்ஆனையும் ஹதீஸையும். மடத்தனமான பேச்சுகள்ல சமூகத்தை இன்று தேவையில்லாத திசையின் பக்கம் அனுப்புற இல்லை. சகோதர சகோதரிகளே, சரியான உண்மையான பேச்சு என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் நல்ல ஆட்சியாளனை கொண்டு வந்து தருவார். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வோமாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லை என்றால் நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் பரவாயில்லை, அவனை நீங்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நல்லவன் என்று சொன்னாலும் அல்லாஹ் அவனை கெட்டவனாக ஆக்குவார். அல்லாஹ் இரண்டு விடயம்தான்.